ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இனிமேல் டெக்னிக்கலான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டலாக நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அதோட பிளேலிஸ்ட் கூட நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் பேராமீட்டர்ஸ் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை தொடர்ந்து நம்ம இனிமேல் டெக்னிக்கலாக சில விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல 2 பேர் தான். அதாவது இன்வெஸ்டர்ஸ், இன்னொன்னு ட்ரேடர்ஸ். இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்ல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அந்த ஸ்டாக்க பத்தின நிறைய விஷயங்கள், அதாவது ஃபண்டமெண்டலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா நீங்க ட்ரேடரா இருக்கும் பட்சத்துல ஃபண்டமெண்டலை விட டெக்னிக்கல்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம இனிமேல் டெக்னிக்கலா ஒவ்வொரு வீடியோலையும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் நம்ம கேண்டில் ஸ்டிக்னா என்ன, அது எப்படி வந்துச்சு, அந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் இருக்க டைப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்துடலாம். கேண்டில் ஸ்டிக் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் தான் ஒரிஜினேட் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ப்ரைஸஸ், அதாவது கமோடிட்டி மார்க்கெட்டில் இருக்கிற ரைஸ் ப்ரைஸஸை அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சார்ட்டை ஒரிஜினேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ட்டை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முனிஷா ஹொம்மா அப்படிங்கிற ஜாப்பனீஸ் ரைஸ் ட்ரேடர் தான் டெவலப் பண்ணியிருக்காரு. தென் இவர் எதை நோட்டீஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸோட எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு ரைஸ் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி தான் இவர் இந்த சார்ட்டை டெவலப் பண்ணதா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் 1755 த ஃபவுண்டைன் ஆஃப் கோல்ட், த 3 மங்கி ரெக்கார்ட் ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. தென் லேட்டர் 1991 ஜாப்பனீஸ் கேண்டல்ஸ்டிக் ஷார்ட்டிங் டெக்னிக் அப்படிங்கிற புக்கை ஸ்டீவ் நிசன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ வரைக்குமே இந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேண்டில் ஸ்டிக்கோட அனட்டமியை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக் இருக்கு அப்படின்னா அதில் இருக்கிற இந்த வைல்ட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பாடி ஆஃப் த கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். தென் இப்போ இந்த பாடிக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன ஸ்டிங் இருக்கு பார்த்தீங்களா, இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா விக் ஆர் ஷேடோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த பாடிக்கு கீழே இருக்கிற இந்த ஸ்டிங் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெய்ல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பார்ட்ஸ் ஆஃப் த கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் கேண்டில் ஸ்டிக்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் ஸ்டிக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். இப்போ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா க்ரீன் கேண்டில் ஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பையருடைய வால்யூம் அங்கே அதிகமாக இருக்கு. ரெட்டை பொறுத்த வரைக்கும் செல்லரோட வால்யூம் அங்கே அதிகமாக இருக்கு. அதாவது டாமினேட்டட் பீப்புள்னு பார்த்தோம்னா பையர் தான் க்ரீனில் இருக்காங்க. அண்ட் ரெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே செல்லர்ஸோட டாமினேட் மட்டும்தான் இருக்கும். அதாவது கிரீன் இண்டிகேட் பண்ணுறது அப் ட்ரெண்டை அண்ட் ரெட் இண்டிகேட் பண்ணுறது டவுன் ட்ரெண்டை. இது எப்பவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீன் கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தலாம். க்ரீன் கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஓப்பன் பார்த்தீங்கன்னா கீழே தான் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் அதோடைய க்ளோஸ் பார்த்தீங்கன்னா மேலே. ஓகேவா? ஆனால் ரெட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அப்படியே வைஸ் வெர்சா, ஓப்பனிங் மேலே அண்ட் க்ளோசிங் கீழே இருக்கும். இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்கை பாருங்க, இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட். ஓப்பன் ஆகிட்டு கிட்டத்தட்ட மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே இழுத்து மேலே மேலே போகி கிட்டத்தட்ட இது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே இழுத்து இந்த இதில் க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ இதுதான் இதோடைய உச்சபட்ச ஹைட் அண்ட் இது இதோடைய உச்சபட்ச லோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு இடையில இருக்கிற இந்த விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதை பாடி ஆஃப் த கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பியரிஷ் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லப்படுற இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மேலே அண்ட் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஹைட் கொடுத்துட்டு கீழே இறங்கி இது வரைக்கும் லோ கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ இதோடைய ஓப்பனிங் இங்கே, க்ளோசிங் இந்த இடத்துல அண்ட் இது இதோடைய ஹை, இது இதோடைய லோ. ஓகேங்களா? ஸோ இதுதான் க்ரீன் அண்ட் ரெட் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லப்படுற பியரிஷ் அண்ட் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக். ஓகேவா? ஸோ இந்த 2 கேண்டில் ஸ்டிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேண்டில் ஸ்டிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மார்க்கெட்டை பார்க்கும்போது இந்த 2, அதாவது பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இடையான போர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கிரியேட்டிவாக யோசிக்கிறோம். இந்த பையர்ஸ் அப்படிங்கிற இந்த கிரீன் கலர் கேண்டில் ஸ்டிக்கும் செல்லர்ஸ் டாமினேஷன் அதிகமாக இருக்கிற ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக்கும் இவங்க 2த்துக்கும் இருக்கிற ஒரு போராட்டம் தான் முழு சார்ட்மே அப்படின்னு நம்ம ஒரு சின்ன டிசைன் நம்ம மைண்ட்குள்ளே போட்டுக்கணும்.
ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு. லைக் டோஜி, டிராகன் ஃப்ளை டோஜி, கிராஃப்டன் டோஜி, ஹேமர், ஹேங்கிங் மேன், இன்வெர்டட் ஹேமர், ஷேவன் ஹெட், ஸ்பின்னிங் டாப், இந்த மாதிரி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் வாட் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு. இல்லை டோஜி பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு விஷயம் நோட் பண்ணால் இட்ஸ் அன்பிரிடிக்டபிள் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லைக் கிரீன் கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பையர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும், ரெட்டை பொறுத்த வரைக்கும் செல்லர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் டோஜி வந்து அன்பிரிடிக்டபிள். வை அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இவங்க 2 பேர்த்தோடைய பொசிஷன் ஒரே இடத்துல இருக்கும். அதாவது இவங்க 2 பேருமே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி மேலே போயிட்டு கீழே வந்து பையர் செல்லர்ஸ் 2 பேருமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான் இதை வந்து அன்பிரிடிக்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதான் வந்து கேண்டில் ஸ்டிக். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸையும் டிஃபைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். தென் இதே மாதிரியான இன்னொரு செக்ஷனில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.